குஹன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 2/1/2024 சோபகிருத்து வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் 9 முதல் 10:30 வரை. குளிகை 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:30க்கு. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று மாலை 4:06 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 11:12 வரை பூரம், பின்பு உத்திரம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:43 வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாகியம். கரணம் இன்று அதிகாலை 3:07 வரை கரசை, பின்பு மாலை 4:06 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 11:12 வரை சித்தயோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் அவிட்டம். சந்திராஷ்டமம் உடைய ராசி மகரம் மற்றும் கும்பராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் 1000 நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடியருளல். ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரானுக்கு பாலாபிஷேகம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள் சஷ்டி தினம். தேய்பிறை சஷ்டி என்பது சகல பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய விரத முறைப்பாடு. செவ்வாய்க்கிழமை தினம், அதிலும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து போவதற்கு முருகப்பெருமானுக்கு இன்றைய நாளில் உப்பு மிளகு வைத்து வழிபாடு செய்யலாம், அல்லது உப்பில்லாமல் உணவருந்தலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தினத்திலும் உப்பில்லாமல் உணவருந்தி வர அனைத்து விதமான சங்கடங்களும் தேய்ந்து போகும். ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தையும், முருகப்பெருமானுக்கு உகந்த கந்தர் சஷ்டி கவச பாராயணம், வேல்மாறல், வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், இந்த பாடல்களை கேட்பதோடு முருகப்பெருமானுடைய மந்திரமான வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, வேலிருக்க வினையும் இல்லை, மயிலிருக்க பயமும் இல்லை என்கிற வார்த்தை மந்திரத்தை திரும்ப திரும்ப உச்சரித்துக் கொண்டே வாருங்கள். முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். எதற்கெல்லாம் இந்த நாள் சிறந்தது? நோயாளிகள் குளிக்க சிறந்த நாள், ஆயுத பயிற்சி மேற்கொள்ள நல்ல நாள், ஆடை அணிகலன்களை வாங்க உகந்த நாள், குளம் கிணறு வெட்ட நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 12:48 முதல் 2:31 வரையில் மேஷ லக்னம், 2:32 முதல் 4:33 வரையில் ரிஷப லக்னம், 4:34 முதல் மாலை 6:45 வரையில் மிதுன லக்னம், 6:46 முதல் 8:54 வரையில் கடக லக்னம், 8:55 முதல் இரவு 10:57 வரையில் சிம்ம லக்னம், 10:58 முதல் 12:59 வரையில் கன்னி லக்னம், காலை 1 மணி முதல் 3:05 வரையில் துலாம் லக்னம், 3:06 முதல் காலை 5:17 முதல் விருச்சக லக்னம், 5:18 முதல் காலை 7:28 வரையில் தனுச லக்னம், 7:29 முதல் காலை 9:22 வரையில் மகர லக்னம், 9:23 முதல் 11:03 வரையில் கும்ப லக்னம், 11:04 முதல் 12:43 வரையில் மீன லக்னம்,
இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருப்பதற்கு சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை செவ்வாய் ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை சூரிய ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரையில் சுக்கிர ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை புதன் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை சந்திர ஹோரை, 11 முதல் 12 மணி வரையில் சனி ஹோரை, 12 முதல் 1 மணி வரையில் குரு ஹோரை, 1 முதல் 2 மணி வரையில் செவ்வாய் ஹோரை, 2 முதல் 3 மணி வரையில் சூரிய ஹோரை, 3 முதல் 4 மணி வரையில் சுக்கிர ஹோரை, 4 முதல் மாலை 5 மணி வரையில் புதன் ஹோரை, 5 முதல் மாலை 6 மணி வரை சந்திர ஹோரை. இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப் பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது வர்த்தக சம்பந்தமான வேலைகளில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். மனதில் புதுவிதமான ஆசைகள் அதிகரிக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். இன்றைய நாளுக்கான பலன்கள் சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். எதை பற்றியும் அதிகமாக பய உணர்வு வேண்டாம். தேவையற்ற பய உணர்வுகள் உங்களை ஓடவிடாமல் செய்துவிடும். ஆக பய உணர்வை முற்றிலுமாக தவிர்த்து எண்ணத்தில் துணிவோடு நீங்கள் துணிச்சலாக செய்ய வேண்டிய நாள். இன்று உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய சிறிய அளவிலான பதட்டத்தையும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சில உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். தெய்வம் உங்கள் பக்கம் இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். எதை பற்றியும் நீங்கள் கவலை வேண்டாம். அவநம்பிக்கை எண்ணங்களை மட்டும் வளர்க்காதீர்கள். இன்றைய நாள் கிரக அமைப்பு படி உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு நீங்கள் பலம் பொருந்தியவர்களாக இருக்க வேண்டும். மிடுக்காக உங்களுடைய செயல்களை வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு, கடன் நோய் எதிரி, இந்த ஸ்தானத்தில் தாய்க்குண்டான காரகத்துவமும் மனநிலைக்கான காரகத்துவமும் பெற்ற சந்திர பகவான் உங்களுக்கு கேதுவோடு சேர்ந்து இருப்பதால் தான் இப்படிப்பட்ட ஒரு மனக்லேஷங்கள் வரும். முழுமையாக நவ கிரகங்களை சரணாகதி அடைந்து தினம்தோறும் சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரங்களை நீங்கள் உச்சரித்து வந்தாலே போதும். கிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும். கிரகங்களினுடைய அனுகிரக பார்வை உங்கள் மீது பிரத்யேகமாக விழும். ஆக வணங்குவதை மட்டும் நிறுத்தாதீர்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. இந்த ஸ்லோகத்தை முக்கியமான ஒரு புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளலாம். தினம்தோறும் நீங்கள் இறை வழிபாடு செய்யும் போது இந்த ஸ்லோகத்தை குறைந்தது 27 முறை உச்சரிக்க வேண்டும். 27 என்பதற்கு ஒரு கணக்கு உண்டு. 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கியது. ஆக இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த அனைத்து உயிர்களும் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும். அதிலும் குறிப்பாக 27 நட்சத்திரத்தில் உள்ளடக்கியது. ஆகவே நீங்கள் 27 முறை உச்சரித்தால் கிரக ரீதியாக வரக்கூடிய மன சஞ்சலங்கள் குறையும். வேலை விஷயமாக பார்க்கும் பொழுது உறுதித்தன்மை அதிகமாக இருக்கும். இந்த உணர்வுகள் இருந்தாலே நீங்கள் தடைகளை தாண்டி செயல்பட முடியும். எவ்வளவு பெரிய இரக்கங்கள் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்தாமல் தாண்டி கொண்டே செல்வீர்கள். தம்பதியர்கள் உங்கள் துணையை இன்றைய நாளில் சமாதான போக்கோடு நடத்துவது கடினமாக உணர்வீர்கள். இருந்தாலும் மனம் திறந்து பேசிவிடுங்கள். மனதில் பட்டதை அவர்களிடத்தில் வெளிப்படுத்துங்கள். தேவையற்ற விஷயங்களை பற்றி பேசுவதை தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமைகள் இன்றைய நாள் மத்தியமமாக இருக்கும். தேவைக்கு ஏற்றாற்போல் செலவுகளை செய்து கொள்வீர்கள். ஆனால் அதிக செலவுகள் வேண்டாம். மாணவர்கள் புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிட்டும். தந்தை வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். மனதளவில் புதிய தெளிவு பிறக்கும். ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும். கலை சம்பந்தமான துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். தொழிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, நன்மைகள் நிறைந்த நாள். உணவு கட்டுப்பாடு என்பது தேவை. ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கும் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குவதற்கு நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தினுடைய நிலையை அதிகப்படுத்துவதற்காக நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும்.
வெளியில் கிடைக்கக்கூடிய உணவுகளை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். குறிப்பாக துரித உணவின் பக்கமே செல்லாமல் இருப்பது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் இவை செய்வதற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். வர்த்தகத்தில் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. புதியதொரு வாய்ப்புகள் கைகூடும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஆசைகள் உண்டாக்கும். புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவீர்கள். ஒத்துழைப்பு ஏற்படும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாள். ஈடுபாடு உண்டாகும். புதியதொரு வாய்ப்புகள் கிட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல ஸ்ரீ முருக பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது இன்றைய ராசி பலன்களினுடைய அமைப்பை பொறுத்து அக்கம் பக்கம் இருப்பவர்களால் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். இன்றைய நாளை சாதகமாக இருப்பதற்கு முன்கூட்டியே சில விஷயங்களை திட்டமிடுவது அவசியம். சௌகரியமாக இருப்பதற்கு உழைப்பு தேவை. அசௌகரியங்கள் நீங்க முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடத்தில் சில தைரியமான முடிவுகளை இன்றைய நாளில் எடுப்பீர்கள். வேலைகளை கவனமாக கையாள வேண்டிய நிலையும் இருக்கிறது. எல்லா விதமான அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தாலும், நல்ல பேச்சாற்றல் இருந்தாலும், எதையும் சமாளிக்கக்கூடிய திறன் படைத்தவர்களாக நீங்கள் இருந்தாலும் இந்த தினத்தில் விழிப்புணர்வாக இருப்பது நல்லது. உடலில் ஒருவிதமான சோர்வுகளின் காரணமாக சுறுசுறுப்பில்லாத தன்மை ஏற்படலாம். இன்று வேலையினுடைய நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களால் கண்டிப்பாக முடியும் என்கிற எண்ணத்தை வைத்து தொழிலில் ஈடுபடுங்கள். பணி நிரந்தர வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆர்டர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். பணம் ரொட்டேஷன் ஆகும் பொழுது, அதாவது பணப்புழக்கம் அதிகரிக்கும் போது ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு செய்யலாம் என்கிற எண்ணம் இருக்கும். பழைய கடன் பிரச்சனைகளை இந்த ஆண்டு தீர்க்கக்கூடிய நிலை ஏற்படலாம். பிறந்திருக்கக்கூடிய 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு சகல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையும். இது பற்றிய விரிவான விளக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலில் 2024ஆம் ஆண்டுக்கான வருட பலன் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை பார்த்து நீங்கள் இந்த ஆண்டுக்கு முழுவதுமான விஷயங்களை புரிந்து கொள்ளலாம். சாதாரணமான விஷயங்களை கூட தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள். அது சில நேரங்களில் உங்களுக்கு குடும்பத்தில் தம்பதிகளுக்கிடையே மன வருத்தத்தை ஏற்படுத்திவிடும். உங்கள் துணைவருடைய குணத்திற்கு எந்த விதமான பங்கமும் ஏற்படாதபடி நடந்து கொள்ளுங்கள். அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்தாலே வீட்டிற்கு தேவையான அனைத்து வகையான ஐஸ்வர்யங்களும் லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும். ஆக வீட்டில் பெண்கள் மன நிறைவோடு அமைதியாக சந்தோஷமாக இருந்தாலே வெளியே வேலைக்கு செல்லக்கூடிய உங்கள் துணைவருக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். மகிழ்ச்சியை, திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இன்றைய நாள் இருப்பது அவசியம். காதலர்கள் எந்தவிதமான மனக்கசப்பையும் வைத்துக் கொள்ள வேண்டாம். உங்களுடைய காதல் உறவில் திருப்தியான ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதிக பணம் தேடல் என்பது இருக்கும். நிறைவாக சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசை எழலாம். இருந்தாலும் வரவுக்கு ஏற்றபடி செலவுகளை பக்குவப்படுத்துவது என்பது உங்கள் கையில் இருக்கிறது. அதிக செலவுகள் ஆகலாம். இந்த ஒரு தருணமானது எப்படி வெளியே வருவது என்கிற புரிதல் காணப்படாது.
மன சஞ்சலத்தை போக்கும் விதமாக அவ்வப்போது கிடைக்கக்கூடிய பணத்தை சிறிது சிறிதாக சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். குறைபாடு என்று வரும்போது சேமிப்பு உங்களுக்கு கை கொடுக்கும். உறவினர்களுடைய வருகை ஏற்படலாம். எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு உண்டாக்கும். பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். லாபகரமான சூழல் உண்டு. மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான ஆலோசனை கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு மன அமைதி நிறைந்த நாள். உற்சாகமாகவும் இருக்கக்கூடிய வகையில் நல்ல விஷயங்களை படிப்பதாலும் கேட்பதாலும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது அவசியம். எந்த விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள், பெரிதாக்க வேண்டாம். இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் காக்கப்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதிய வீடு, மனை வாங்குவது, வாகனம் பார்ப்பது, ஆடை அணிகலன்கள் சார்பான ஈடுபாடு, இந்த பொருட்களை வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் அதிக நன்மைகள் உண்டு. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் அதிக நன்மைகள் ஏற்படும். நீங்கள் மருந்து மாத்திரை உட்கொண்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திக நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். மற்ற நபர்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும். சுறுசுறுப்பு இல்லாத ஒரு தன்மை ஏற்படலாம். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் உண்டாகும். உறவுகளுடைய வருகை மகிழ்வை தரும். அனுபவ அறிவு வெளிப்படும். மிருகசிரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கல்வி தொடர்பான ஆலோசனை கிடைக்கப் பெறுவீர்கள். மன அமைதி உண்டாக்கும். லாபகரமான சூழல் இருக்கும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோல்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய ராசி பலன்களுக்கான நிலையை குறித்து பார்க்கும்போது, பொருளாதாரம் அதாவது பணம் தேவைக்கு சில நெருக்கடிகள் குறையலாம். சில கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இன்றைய நாள் மகிழ்வோடு இருப்பீர்கள். மிதுனராசி அன்பர்களே, மனதில் தெளிவு இருக்கும். உங்களுடைய திறமைகளை அறிந்து அதனை சிறந்த கருத்துக்கள் மூலம் வெளிப்படுத்துவீர்கள். மனதில் பட்டதை அப்படியே பேசாமல் மற்றவர்களுடைய சூழ்நிலைகளை உணர்ந்தும் நீங்கள் பேசுவதால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். புத்திசாலித்தனம் கூடுதலாக இருக்கும். அறிவு திறமையோடு வேலையில் ஈடுபாடு காட்டுவீர்கள். தலைமை அதிகாரிகளிடமிருந்து உங்களுடைய நல்ல திறமைக்கு ஏற்றபடி சிறப்பான பாராட்டுகள் பெறுவீர்கள். வேலையில் உங்கள் தனித்தன்மையை காட்டுவீர்கள். இதுநாள் வரையில் உங்களை பற்றி தெரியாதவர்களுக்கு கூட நீங்கள் யார் என்பதை உங்களுடைய உண்மையான முகத்தை வெளிப்படுத்துவீர்கள். மற்றவர்கள் அசந்து போகக்கூடிய நிலையில் பாராட்டுகள் குவியும். தம்பதியர்கள் உங்கள் துணையோடு நல்ல நேரத்தை கழிப்பீர்கள். வெளி இடங்களுக்கு செல்வீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்கால விஷயம் கருத்தில் கொண்டு பணத்தை சேமிக்கக்கூடிய நிலையை உருவாக்கிக் கொள்வீர்கள். காதலர்கள் உங்கள் வருங்கால துணைவரிடத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். நண்பர்கள் வழியில் அனுகூலம் ஏற்படும். உடல் நலம் நன்றாக இருக்கக்கூடும். இன்று உங்களிடம் அதிக பணம் இருக்கும். நிறைவாக இருக்கும். மனதில் மகிழ்ச்சியும் உண்டாகும். இதனை சிறப்பான ஒரு முறையில் அனுபவிப்பீர்கள். உங்களுடைய தேவைக்கு தகுந்தாற் போல் பண வரத்து இருந்து கொண்டே இருக்கும். வீடு கட்டுவது, வீட்டில் சுப காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்வது, திருமணத்திற்குண்டான முயற்சிகளில் ஈடுபாடு காட்டுவது, பெண் பார்ப்பதோ வரன் பார்ப்பதோ இப்படிப்பட்ட விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, இது போன்ற ஒரு மனநிலையிலேயே நீங்கள் இருப்பீர்கள். பணத்தினுடைய சக்திக்கு ஏற்றாற்போல்
வரவை அதிகப்படுத்துவதில் குறியாக இருப்பீர்கள் மிதுனராசி அன்பர்களே. இன்று முழு ஆரோக்கியம் இருக்கும், தேக பலம் கூடும், நல்ல ஆற்றலோடு மன நிறைவோடு காணப்படுவீர்கள். தாயினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. சிறு தூர பயணங்கள் மூலம் புத்துணர்ச்சி பெறுவீர்கள். வெளியிடங்களுக்கு செல்வதால் குடும்ப நபர்களோடு உற்சாகமாக, ஆனந்தமாக, புத்துணர்ச்சியாக நேரத்தை செலவிடுவீர்கள். விருப்பமான பொருட்களை வியாபாரத்தில் வரக்கூடிய லாபத்தின் மூலம் வாங்கி மகிழ்வீர்கள். தொழில் விஷயங்களில் களிப்பு நிறைந்த நாள், அதாவது மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்வது வேகமாக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறைய பெறுவீர்கள். தன வரத்து அதிகரிக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவாக இருப்பீர்கள். நண்பர்கள் வழியில் அனுகூலம் இருக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு களிப்பு நிறைந்த நாள். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்குவீர்கள். புத்துணர்ச்சி பெறுவீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது இன்றைய நாளை ஆன்மீக ஈடுபாட்டிற்கு பயன்படுத்துங்கள். பிரார்த்தனை மற்றும் வழிபாடு ஒன்றே திருப்திக்கான சிறந்த வழியாக இருக்கும். வியாபாரத்தில் கடன் சார்ந்த உதவி கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய குணநலன்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பொதுமக்கள் சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. பணியிடச் சூழல் சுமூகமாக இருப்பதற்கு முயற்சி தேவை. சில அதிகமான வேலைகளை எதிர்கொள்ள நேரலாம். இதனால் பதட்டம் சிறிது அதிகமாக இருக்கும். வேலை அதிகமாக இருப்பதால் சிறிது பதட்டமாக இருப்பீர்கள். பதட்டத்தை தணிக்க பதறாமல் வேலையில் ஈடுபட நவகிரக வழிபாடு நல்லது. தினம்தோறும் நவகிரகங்களை வணங்கிவிட்டு வேலைக்கு செல்லுங்கள். எந்தவிதமான பதற்றமோ இருக்காது. நீங்களே உணர்வீர்கள். மனோகாரகனான சந்திர பகவானை வணங்கி வழிபாடு செய்வது மிக நல்லது. மனதிற்கு அதிபதியானவர் அவர். உங்கள் ராசியின் அதிபதியே அவர்தான். ஆகவே அவரை நீங்கள் தினம்தோறும் வணங்கி வர மன கஷ்டங்கள் நீங்கும், கிளேசங்கள் விலகும். காதலர்களுக்கு பார்க்கும்போது உங்களுடைய உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்காதபடி உங்கள் காதலரிடத்தில் நடந்து கொள்வது அவசியம். தம்பதியர்கள் உங்கள் துணையினுடனான அணுகுமுறையில் சிறிய விஷயங்களையும் தீவிரமாக பார்ப்பீர்கள். தொட்டதெல்லாம் குறையாக உங்கள் கண்ணுக்கு தெரியும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகொடும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாகும். சிக்கல் விலகும் நாள். இன்று பிரச்சனைகள் பணம் சம்பந்தமாக இருந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய நிலையும் ஏற்படலாம். செலவீனங்கள் உங்களுக்கு மன சங்கடத்தை உண்டு பண்ணும். பிறருக்காக செலவு செய்ய வேண்டிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். யாருக்கு எப்படி எதற்காக செய்கிறீர்கள் என்கிற நிலையை உணர்ந்து கொண்டு செய்ய வேண்டும். தேவையற்ற பொறுப்புகளை சுமக்க வேண்டி இருக்கலாம். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது உங்கள் தந்தையினுடைய உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரலாம். இந்த ஒரு நிலையானது மன வருத்தத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய சேமிப்பு பணம் குறையலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான வேலைகள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்குமே சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும்.
ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த உதவி கிடைக்கும். குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். மக்களுடைய சார்பாக சில வேலைகளில் முன்னேற்றங்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்தில் நன்மைகள் உண்டு. சுபகாரிய பேச்சுவார்த்தை கைகூடும். பயணங்கள் மூலம் அனுபவங்கள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிக்கல் விலகும் நாள். மன நிறைவு ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவகிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய ராசி பலன்களில் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும். இன்றைய நாளில் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் சிம்மராசி அன்பர்களே. நெருக்கமான நண்பர்களுடைய ஆலோசனைகள் பெறுவது மிக மிக நல்லது. இதன் மூலம் நல்லதொரு நட்பையும் சிறப்பையும் நீங்கள் உணர முடியும். இன்று மனநிலையில் சில பதட்டம் இருக்கும். மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆசுவாசப்படுத்துவது நல்லது. வேலை விஷயமாக நல்ல பலனை பெறுவதற்கு மன அமைதி என்பது தேவை. எந்த விஷயத்தையும் பதறாமல் பதட்டப்படாமல் பரபரப்பு காட்டாதீர்கள். பொறுமை நிதானத்தோடு வேலைகளை முடித்தாலே போதும். இன்றைய நாளில் திறமையாக திட்டமிட்டால் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பாக அமையும். மனதில் காணப்படும் மகிழ்ச்சியற்ற ஒரு சில தன்மை காரணமாக உங்களுடைய துணையிடத்தில் அந்த உணர்வை வெளிப்படுத்துவீர்கள். அதை தவிர்த்து உற்சாகத்தை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். காதலர்களுக்கு மத்தியமமான நாள் என்றே சொல்லலாம். திருமணம் தொடர்பான செயல்பாடுகள் உங்களுக்கு தாமதமாகலாம். வரவு செலவு இப்படிப்பட்ட சில விஷயங்கள் இணைந்தே இருக்கும். ஒரு பக்கம் வருமானம் வந்தாலும் ஒரு பக்கம் குடும்ப தேவைக்காக மிக அவசியமான விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். தேவையற்ற விஷயங்களுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கலாம். இந்த ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு சில சின்ன சின்ன மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். மற்றவர்களுடைய செயல்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. சிம்மராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இழுபறியான சூழல் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எதையும் பெரிதுபடுத்த வேண்டாம். விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் வியாபாரம் சீரும் சிறப்புமாக நடக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது குறித்த சிந்தனை அதிகரிக்கும். ஊடகத் துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் ஒருவிதமான சோர்வு இருக்கும். கலை சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டிய நாள். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது அவசியம். உங்களுடைய விருப்பப்படி சில விஷயங்கள் நடந்தாலும் மற்றவர்களுடைய விருப்பப்படி செய்வதே நல்லது. மன உளைச்சல் காரணமாக கால்வலி மற்றும் முதுகுவலி காணப்படலாம். ஆரோக்கியமாக இருக்க அமைதியோடு இருக்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகத்தினுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். பிறருடைய விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. யாருடைய செயல்பாடுகளுக்கும் குறுக்கிடாதீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
இழுபறியான சூழல் இருக்கும். எதிலும் பதற்றமின்றி செயல்பட வேண்டும். சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டிய நாள். ஒருவிதமான சோர்வு இருக்கும். பலதரப்பட்ட சிந்தனைகள் உண்டாகும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்தனை செய்யுங்கள். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக இந்த நாள் இருக்க முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய ராசி பலன்களில் பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சந்திர பகவானும் கேத்து பகவானும் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கின்றனர். உறவுகள் வழியில் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது நல்லது. கிரக நிலைகள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடித்தான் பலன்கள் இருக்கும். இன்று காணப்படக்கூடிய கடினமான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆன்மீக ஈடுபாடு வெற்றியை தரும். நல்லதொரு பாடல் கேட்பது, இசை கேட்பதன் மூலம் மன ஆறுதல் உண்டாகும். இன்று அதிகப்படியான வேலைகள் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க நேரலாம். தம்பதியர்கள் சூடான விவாதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. பொறுமையை சில நேரம் இழக்க நேரலாம். மிகவும் பொறுமைசாலிகள் நீங்கள். இருந்தாலும் உங்களுடைய பொறுமையை சோதிக்கும் விதமாகத்தான் சூழல்கள் இருக்கிறது. எல்லாம் கிருஷ்ண பகவானிடத்தில் அர்ப்பணித்துவிட்டு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி விட்டுவிட்டு உங்களுடைய வேலைகளை கவனியுங்கள். ராசிநாதன் புதன் பகவான். புதன் பகவானுக்கான அதிபதி ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஆக அந்த பரமாத்மாவினிடத்தில் உங்களுடைய செயல்பாடுகளை ஒப்படைத்துவிட்டு வேலைகளை கவனியுங்கள். காதலர்களுக்கு உங்கள் துணையினுடனான உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கும்படியாகத்தான் இருக்கும். உங்கள் மனதை சில நேரம் கசக்குவது போல சில விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆக காதலர்கள் இன்றைய நாளில் வருங்கால துணையை சந்திக்காமல் பேசாமல் இருப்பது அவசியம். தேவைக்கு ஏற்றபடி பணம் ஏதாவது ஒரு வகையில் தயாராகிவிடும். பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வீட்டில் சிறு மாற்றங்களை செய்ய முற்படுவீர்கள். பணி மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் திருப்பங்கள் வரலாம். உங்களுடைய அதிக சிந்தனையே தலைவலியை ஏற்படுத்தும். எதையும் சகஜமாக எடுத்துக்கொண்டு அமைதியாக இருப்பது நல்லது. செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும். பொதுவாக பார்க்கும்போது பாராட்டுகள் நிறைந்த நாள். மற்றவர்களோடு பேசும்போது பணிவாக இருக்க வேண்டும். தற்பெருமை குணங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். யாரிடத்திலும் மிதமிஞ்சிய பேச்சுக்கள் வேண்டாம். அவை தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் சில நேரம் வியாபாரத்தில் சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். எச்சரிக்கையாக பேசுங்கள். அளவாக செலவு செய்யுங்கள். அளவாக பேசுவது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது மிக மிக நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். வெளியிட உணவுகளை தவிர்த்து விடுங்கள். பயணங்கள் கைகூடும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வீட்டில் சிறு மாற்றங்களை செய்வீர்கள். சிந்தனைகள் மேம்படும். திருப்பம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் நிறைந்த நாள். கட்டுப்பாடுகள் குறையும். செயல்களில் இருந்து வந்த வேகத்தினை உணர்வீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருகப்பெருமானையும்
நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம், நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய ராசி பலன்களில் பார்க்கும்போது, இன்று முன்னேற்றகரமான நாள். உங்களுடைய ஆர்வங்களை மேம்படுத்தும் பல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். பயனுள்ள நல்ல முடிவுகளை எடுக்க இன்றைய நாளை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் வெற்றி காண்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, வேலைகளை குறித்த நேரத்திற்கு முன்பே முடிப்பீர்கள். இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற உத்வேகம் உண்டாகும். இழுபறியாக இருந்த வரவுகள் கிடைக்கக்கூடும். புதியதொரு வேலை சார்ந்த முயற்சிகள் ஈடேறும். மற்றவர்களுக்கு தேவையான வேலைகளை மிக விரைவாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த பொறுப்புகளுக்கு ஏற்றாற்போல் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய விதமாகத்தான் உங்களுடைய வேலைகளை அமையும். புதியதொரு செயல் திட்டங்களை அமைப்பீர்கள். சோர்வுகள் நீங்கி சுறுசுறுப்பாக தொழில் விஷயத்தில் கவனம் செலுத்துவீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை குறித்த நேரத்திற்கு முன்பே முடிப்பதால் மிக சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு இன்றைய நாள் அதிகமே கிடைக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய வேலைகளை மற்றவர்கள் தட்டாமல் தவறாமல் செய்து முடிப்பார்கள். சமூகத்தில் நல்ல பேர் புகழ் கிடைக்கும். சபை தொடர்பான வேலைகள் கை கொடுக்கும். மன மகிழ்ச்சி நிறைந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே. நியாயவாதிகளாக நியாயாதிபதிகளாக இருப்பீர்கள். வங்கி துறையில் இருப்பவர்கள் நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய நிலை உண்டு. அதே போல நீதிமன்ற வேலைகளில் இருப்பவர்கள், நீதிமன்ற துறை சார்ந்த வழக்குகளை கவனிக்கக்கூடியவர்கள், வழக்குரைஞர்கள் எந்த பணி செய்தாலும் அதில் நேர்த்தி, நியாயம், தர்மம், நீதி, நேர்மை தவறாது நடந்து கொள்வீர்கள். இதனால் உங்களுக்கு புகழ் என்பது சேர்ந்து கொண்டே இருக்கும். தொழிலை நல்ல விதமாக நடத்தி முடிப்பீர்கள். வியாபாரத்திற்குண்டான முயற்சிகள் கை கொடுக்கும். வாடிக்கையாளர்களிடத்தில் நல்ல பெயரை பெறுவீர்கள். உங்களை போன்ற ஒரு நல்ல நபர் இல்லை என்கிற பெயர் கிடைக்கும். ராசியானவர் என்கிற பட்டத்தை நீங்கள் வெல்ல போகிறீர்கள். தம்பதியர்கள் இன்றைய நாளில் உங்கள் துணையோடு சேர்ந்து சிறப்பாக இந்த நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். புத்தாண்டினுடைய தொடக்கத்தின் காரணமாக வெளி இடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் ஒருவருக்கொருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள். காதல் திருமணம் கைகூடி வரும். கடின உழைப்பு காரணமாக அதிக பண வரவுக்கான வாய்ப்புகள் கிட்டும். எவர் எப்படி இருந்தாலும் உங்களோடு எதிர்க்கக்கூடியவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். உணர்வு பூர்வமாக பேசுவதை குறைத்து கொண்டு சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள். வெற்றி நிறைந்த நாள். கடின உழைப்பின் மூலம் அதிக பண வரவு கிடைக்கும். இதன் காரணமாக குடும்ப நபர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வீர்கள். பிள்ளைகளுடைய விஷயங்களுக்காக பணத்தை முதலீடு செய்வீர்கள். வருவாய் அதிகரிக்கும் போதே சேமிப்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். இன்று துடிப்போடு இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனநிலையில் வளர்ச்சி அதிகரிக்கும். எல்லா நிலைகளிலும் உயர்வு பெறுவீர்கள். இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திர நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் உண்டு. இழுபறியான வேலைகளை முடிப்பீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய செயல் திட்டங்களை அமைப்பீர்கள். சோர்வுகள் நீங்கும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய திறன் அதிகம். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி நிறைந்த நாள்.
சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். ஆக்கப்பூர்வமாக செயல்படுவீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஆனந்தம் பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த மகிழ்ச்சி பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். இன்றைய ராசி பலன்களில் பார்க்கும்போது கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய ராசி பலன்களில் பார்க்கும்போது கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் சாதகமான வாய்ப்புகள் கிட்டும். குடும்ப தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். இன்று வளர்ச்சி காண்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, கடினமான வேலைகளை கூட மிக சாதாரணமாக வெகு சீக்கிரமாக செய்து முடிப்பீர்கள். இன்று முக்கிய முடிவுகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இன்று மன அர்ப்பணிப்போடு வேலை செய்வீர்கள். இந்த அணுகுமுறை காரணமாக வேலைகளை மிக மிக திறமையாக முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. காதலர்களுக்கு மனநிலை சீராக இருக்கும், சமமாக இருக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் பல சிறப்புகளை பெறுவீர்கள். தம்பதியர்கள் மன போக்கு சீராக இருக்கும். மன மகிழ்வாக இருப்பீர்கள். இந்த மனநிலையை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இந்த ஒரு அணுகுமுறையானது உங்களுக்கு மகிழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். எல்லா நிலையிலும் உயர்வு பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, வேலிருக்க வினையும் இல்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. இன்றைய நாள் சஷ்டி திதி, செவ்வாய்க்கிழமை தினம். உங்கள் ராசிநாதனான முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த திதி என்றால் அது சஷ்டி திதி, அதிலும் செவ்வாய்க்கிழமை தினம். இந்த இரண்டும் சேர்ந்து அமைந்து வந்திருப்பது மிக விசேஷம். ஆக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான், அவருக்கான அதிபதி முருக கடவுள் எனும்போது இன்றைய நாளில் நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு பாலாபிஷேகம், முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம், தேனாபிஷேகம் செய்து வழிபாடு செய்பவர்களுக்கு ருண ரோக சத்ரு விமோக்ஷனம் கிடைக்கும். அதாவது ருணம் என்றால் கடன், ரோகம் என்றால் நோய், சத்ரு என்றால் பகைவன். ஆக இந்த 3 விஷயங்களும் உங்களை விட்டு விலகுவதற்கு முருகப்பெருமானை சரணாகதி அடைந்து விடுங்கள். அவரை பற்றி கொண்டாலே போதும். சகல விதமான பாவங்கள் நீங்கும், கர்ம வினைகள் குறையும், தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். ஆக இந்த நாள் மனம் நிறைவு பெற்ற நாளாக இருப்பதற்கு வழிபாடு முறைகளை செய்தல் அவசியம். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். வழி வட்டாரங்களில் மதிப்பு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் முன்னுரிமை கிடைக்கும். பார்வை தொடர்பாக இருந்த பிரச்சனைகள் நீங்கும். உங்களை பற்றிய மதிப்பு மரியாதை மேம்படும். ஆக விருச்சிக ராசி அன்பர்களே, பிதுரார்ஜித சொத்து, அதாவது முன்னோர்களுடைய சொத்து, கடன் மூலமாக பண வரவு இது ஏற்படும். தாத்தா வழியிலோ உங்களுடைய பாட்டி வழியிலேயோ இருக்கக்கூடிய பிதுரார்ஜித சொத்து என்பது முன்னோர்களுடைய வழியில் வரக்கூடிய வீடு, மனை, நிலம், சொத்து, விவசாய பூமி இதனை குறிக்கும். பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் பயன்படுத்த இந்த நாளை தாராளமாக பயன்படுத்துங்கள். இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனதில் நம்பிக்கை உணர்வை வளர்த்துக் கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதிக நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வேலை வாய்ப்புகள் கைகூடி வரும். நிறைவேறக்கூடிய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேன்மையாக இருக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும்.
எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மேம்படும். பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்தில் முன்னுரிமை கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய ராசி பலன்களில் பார்க்கும்போது பிறருடைய தேவைகளை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி அனுசரித்து பிறருடைய ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். ஆன்மீக விழிப்புணர்வு இன்று உங்களுக்கு நல்ல மன ஆறுதலையும் மன வளர்ச்சியையும் ஏற்படுத்தும். இந்த நாளை மகிழ்ச்சியாக நீங்கள் வழி தேடுவீர்கள். விரைவான முடிவுகளால் முன்னேற்றம் என்பது காணப்படாது. இருந்தாலும் சீக்கிரமாக முன்னேறுவதற்கான வழிகளை நீங்கள் ஆராய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். எதிர்மறையான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய தினப்படி வேலைகளை செய்யும் போது கவனமாக இருங்கள். பணியில் தவறுகள் நேரலாம். மன சஞ்சலத்தின் காரணமாக இழுபறியாகவும் இருக்கலாம். இந்த ஒரு சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் மற்றவர்களுடைய குணநலன்களுக்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை சீராக செய்வது நல்லது. புதிய முயற்சிகள் கைகூடும். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, தம்பதியர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அகந்தை போக்கு, நான் எனும் எண்ணம் நீங்கும். ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டுக் கொடுப்பது நல்லது. தான் எனும் எண்ணம் இருக்கக்கூடாது. தற்பெருமை குணங்களை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகள் பற்றிய பெருமை பேச்சுக்கள் கூடாது. தம்பதியர்களிடையே ஒற்றுமை உணர்வு ஏற்பட அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு மிக அவசியம். காதலர்கள் உங்கள் வருங்கால துணையினிடத்தில் மனம் திறந்து பேசுங்கள். மன சங்கடங்கள் நீங்கும்படியாக பிரார்த்தனை செய்யுங்கள். உடன் பிறந்தவர்களிடம் இதுநாள் வரையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஆராய்ச்சி சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். உயர் பதவியில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபார விஷயங்களில் சற்று நிதானமாக முடிவெடுப்பது நல்லது. இன்று பண பற்றாக்குறை இருக்கும். இதனால் உங்களுடைய தேவைகளுக்காக கடன் வாங்க நேரலாம். பணத்தை மிக கவனமாக விழிப்புணர்வாக செலவழிக்க வேண்டும். சிக்கனம் என்பது அவசியம். சேமிப்பு பணத்திலிருந்து சில தொகையை எடுத்து செலவுகளை செய்யக்கூடிய நிலை ஏற்படலாம். சிறிய அளவிலாவது பணத்தை நீங்கள் எடுத்து வைப்பது நல்லது. வியாபாரத்தின் விஷயங்களில் சற்று நிதானமாக இருங்கள். பொறுப்புடன் இருப்பது நல்லது. முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன் பிறரோடு கலந்து ஆலோசித்து எடுப்பது அல்லது ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செய்வது நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். பொதுவாக பார்க்கும்பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு உயர்வு நிறைந்த நாள். கால்களில் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியம். இந்த நாள் மனம் நிறைந்த நாளாக அமைய நவகிரக வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3.
அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தேவைகளை புரிந்து கொண்டு பூர்த்தி செய்து வைப்பீர்கள். புதிய முயற்சிகள் கைகூடும். திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் நீங்கும். ஒற்றுமை அதிகரிக்கும். பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு நிறைந்த நாள். நிதானமாக முடிவெடுப்பது நல்லது. வியாபார விஷயத்தில் கவனமாக இருங்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய ராசி பலன்களில் பார்க்கும்போது அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சந்திராஷ்டமம். பொதுவாக அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் இருப்பவர்கள் மகர ராசி அன்பர்கள். ஆக சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் உங்களுக்கு சிறிய அளவில் உண்டாகும். இன்று ஆன்மீக விழா மற்றும் சொற்பொழிவுகளில் கலந்து கொண்டு திருப்தி அடைவீர்கள். பிரார்த்தனையில் ஈடுபடுவது மன நிறைவை தரும். அது உங்களுக்கு நல்ல ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் ஒருவிதமான மந்தத்தன்மை இருக்கலாம். தேவையில்லாத விஷயங்களுக்காக அலைச்சல்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இதனால் மனச்சோர்வு ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்களால் அனுபவம் மேம்படும். புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும். பணியில் பதட்டம் இருக்கும். வேலையிடத்தில் சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். வேலைகளை மிக சரியாக திட்டமிட வேண்டியது அவசியம். மன அழுத்தம் மற்றும் விரக்தியை உங்கள் துணையிடத்தில் காட்டுவீர்கள். உணர்ச்சி பூர்வமாக பேச வேண்டாம். மன சஞ்சலத்தோடு அவர்களிடத்தில் சில கருத்துக்களை வெளிப்படுத்தாதீர்கள். ஒற்றுமையும் மன நிறைவும் தேவை. கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் மனம் விட்டு பேசினால்தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களுடைய உறவில் நல்லிணக்கம் ஏற்பட உணர்வு பூர்வமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. காதலர்களுக்கு சாதகமற்ற நாள். உங்களுடைய காதல் விஷயங்களை விவகாரங்களை பேசாமல் இருப்பது நல்லது. கூட்டாளிகளிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ளவும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். எதிர்பாராத வகையில் சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று பண நஷ்டத்திற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவு செய்ய வேண்டியது அவசியம். முதுகுவலி மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகமாக சிந்திக்காமல் மனநிலையை சீர்படுத்திக் கொள்ள தியானம் செய்வது, யோகாசன பயிற்சிகள் செய்வது நல்லது. இன்றைய நாள் பணத்தினுடைய நிலைப்பாடுகளை பற்றி அதிகமாக வெளியில் பேசாமல் இருப்பது நல்லது. கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களுடைய வார்த்தைகளினுடைய உண்மை தன்மைகளை புரிந்து கொண்டு செலவு செய்யுங்கள். முதலீடு சார்ந்த விஷயங்களில் சற்று பொறுமை என்பது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மந்தத்தன்மை ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். அலைச்சல்கள் மூலம் சோர்வு உண்டாக்கும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். வெளியூர் பயணங்களால்
புதிய நபர்களை சந்திப்பீர்கள். மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள். நெருக்கடிகள் ஏற்படலாம். செலவுகள் உண்டாக்கும். இந்த நாள் மன அமைதி பெற்ற நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இன்றைய ராசி பலன்கள் படி பார்க்கும்போது உங்களுக்கு சாதகமான நாள். வேலைகளை மிக எளிதாக முடிப்பீர்கள். உங்களுக்கான பணிகள் கடினமாக இருந்தாலும் அதனை எளிதாக முடிக்கக்கூடிய நிலை அமைப்பு உண்டு. உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். உங்களுடைய மேல் அதிகாரிகளின் ஆதரவு இன்றைய நாள் சற்று அதிகமாக கிடைக்கப் பெறுவீர்கள். தம்பதியர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு நடந்து கொள்வீர்கள். உங்களுடைய இந்த நேர்மறையான அணுகுமுறை காரணமாக நீங்கள் பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, காதலர்களுக்கு இவை பொருந்தக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். வாழ்க்கை பயணத்தினுடைய நிலையை முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். கடினமான உழைப்பு காரணமாக உங்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகை வகையில் பணம் கிடைக்கலாம். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிட்டும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும். கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் நட்பு வட்டம் அதிகரிக்கும். புதிய நபர்களால் ஆதாயம் உண்டாகும். கல்வி சம்பந்தமான நிலைகளில் ஆர்வம் மேம்படும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்று சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறை போக்கு உங்களை சிறந்த ஆரோக்கியத்தில் வைத்திருக்கும். 2024ஆம் ஆண்டினுடைய தொடக்கம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைகிறது. வீட்டில் பெரியவர்களுடைய ஆசை கிடைக்க பெறுவீர்கள். மனம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். இணையம் சம்பந்தமான துறைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வெற்றி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 9. நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாக்கும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் நட்பு வட்டம் மேம்படும். புதிய நபர்களால் ஆதாயம் உண்டாகும். கல்வி சம்பந்தமான வேலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி நிறைந்த நாள். முன்னேற்றம் ஏற்படும். இணையம் சம்பந்தமான துறைகளில் வளர்ச்சி அதிகரிக்கும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை
மாலை 4 முதல் 5 மணி வரை. இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் நவ கிரகங்களினுடைய நல்லருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய ராசி பலன்களில் பார்க்கும்போது, கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் மனதிற்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோக வேலைகளில் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நிலை உண்டு. பணியிடச் சூழல் சுமூகமாகவும் திருப்திகரமாக இருக்கும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையப்போகிறது. இசை மற்றும் மந்திரங்கள் ஜபிப்பது மனதிற்கு நல்ல ஆறுதல் மற்றும் அமைதி கொடுக்கும். அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். வேலையிடச் சூழல் சுமூகமாகவும் திருப்திகரமாக காணப்படும். உங்களுடைய சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த ஒரு தருணமானது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். மீனராசி அன்பர்களே, குழந்தைகளுடைய தேவைகளை பார்த்து நிறைவேற்றி வைப்பதோடு அவர்கள் விரும்பியபடி சில விஷயங்களை முடித்துக் கொடுப்பீர்கள். உங்கள் துணைவருடைய செயல்பாடுகள் நகைச்சுவை தன்மையானதாக இருக்கும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து அனுசரித்து செல்லக்கூடிய நாள். தம்பதிகள் இடையே நல்லதொரு உணர்வுகள் இருக்கும். மனதில் இருப்பதை வெளிப்படுத்துவீர்கள். மனம் திறந்து பேசுவீர்கள். இதனால் இருவருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். காதலர்களுக்கு பார்க்கும்போது உங்கள் வருங்கால துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்வீர்கள். உங்களோடு இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். வியாபாரத்தில் எதிர்பாராத சில திருப்பங்கள் அதிகரிக்கும். தொழில் விஷயங்களில் ஆக்கப்பூர்வமான நாள். உங்களிடம் இருக்கும் பணம் உங்களுக்கு போதுமானதாகவே காணப்படும். கணிசமாக வங்கி இருப்பை பராமரிப்பீர்கள். இன்றைய நாள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தேக ஆரோக்கியத்தை நன்கு பராமரிப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாள். மற்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். எதிர்பாராத சில திருப்பங்கள் வரலாம். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாள். திருப்பங்கள் உண்டாகும். புரிதல் மேம்படும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை. இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே.